வணக்கம். இறையருள் சிறப்புடன் வழங்குகிறது. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இறையருள் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனலுக்காக நல்ல ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சாமி, சைவ சமய சொற்பொழிவாளர், சொல்லின் செல்வி, இலக்கிய செம்மல், ஆன்மீக திலகம் என்ற சிறப்பு பெயர்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா நிச்சயமாக சிவனருள் தாங்க. இன்றைய தினம் இந்த காணொளி வழியாக நாம் காண இருப்பது சைவ பெருமக்களுக்கு வேதமாக சொல்லப்படுவது திருமுறைகள். அதாவது மறை என்றால் வேதம். சைவர்களுக்கு வேதமானது திருமுறைகள். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறையை கொடுத்த திருஞான சம்பந்தருடைய அற்புதங்கள் பற்றி தான் நாம் இந்த காணொளி வழியாக பார்க்க இருக்கிறோம். திருஞான சம்பந்தர் சீர்காழிப்பதியில் சிவபாத ஹிருதயர், பகவதி அம்மை என்ற பெற்றோருக்காக பிறந்த ஒரு சைவ சமயத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த திருவதாரம் செய்த குழந்தையாக ஆளுடைய பிள்ளை என்று திருவதாரம் செய்கிறது. அதனை பற்றிய சிறப்புகளை தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னதே சொன்னது போல் சீர்காழியிலே பிறந்த அந்த சைவ குழந்தை, அப்படி தான் சொல்லணும், பிறந்த குழந்தைய சைவ குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சைவம் தலைப்பதற்காக பெரும் பங்கு வகித்த ஒரு அடியார்களில் முக்கியமானவர் இந்த திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை என்று அதாவது இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. பின்னாளில் இறைவனுடைய அருள் பெற்ற பிறகு திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பெற்றோர் சிறந்த சிவபக்தர்களாக இருந்ததன் காரணமாகவும் வேள்வி செய்து உலக நன்மைக்காக தன்னுடைய பொருளை ஈட்டிய ஒரு பிராமண குலத்தில், ஆதி சைவ குலத்தில் பிறந்தவராக இருக்கின்ற திருஞான சம்பந்தருடைய தந்தையான சிவபாத ஹிருதயர் தினந்தோறும் சீர்காழிப்பதியிலே சென்று அந்த திருத்தலத்தில் அங்குள்ள குளத்தில் நீராடிவிட்டு பின் இறைவனை வணங்கிதான் அன்றைய நாளையே துவங்குவார். அப்படி அவர் புறப்படுகிற போது ஒரு நாள் தானும் வருவதாக அந்த குழந்தை அழுகிறது. 3 வயது குழந்தை வருவதை அவர் விரும்பவில்லை தந்தையார். தாய் அதற்கு பரிந்துரைத்து அழைத்து செல்லும்படி சொல்லுகிறார். தந்தை கொண்டு குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு படித்துறையில் அவர் போய் நீராடுகிறார். முதல் 3 முறையும் அவர் நீராடுவதற்காக மூழ்கி எழுவது வழக்கம். 3 முறை மூழ்கி எழுந்து மந்திரங்கள் சொல்வது. 2 முறை மூழ்கி எழுந்து விட்டார். 3வது முறை மந்திரத்தின் நீட்டிப்பின் காரணமாக அவர் எழுந்திருக்காமல் நீருக்குள்ளேயே இருந்து மந்திரம் சொல்லுகிற போது குழந்தை தன் தந்தையை காணவில்லை என்று நினைத்து கொண்டு, எங்கள் அப்பாவை காணோம், யாராவது தேடி கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய வயது கிடையாது, 3 வயது குழந்தை. படித்துறையில் அழுது கொண்டு ஓடவும் கிடையாது, பேசாமல் உட்கார்ந்திருக்கவும் இல்லை. சீர்காழிப்பதியில் இருக்கின்ற திருத்தலமான பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் என்று உருவம் அருவுருவமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற சிவபெருமானினுடைய கோவில் கோபுரத்தை நோக்கி அந்த குழந்தை அழுகிறது. அம்மே அப்பா என்று அழுகிறது. அந்த திருக்குறளானது இறைவனுடைய திருச்செவியில் விழுந்ததன் காரணமாக அன்னையை அழைத்து உமையம்மையை ஞானப்பால் ஊட்டும்படி இறைவன் பணிக்கின்றார். அதன் காரணமாக அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும்படி, ஞானப்பால் ஊட்டும்படி அம்மையானவள் இறங்கி ஞானப்பாலை கொடுக்கிறாள். அந்த ஞானப்பாலை கொடுத்த பிறகு அந்த குழந்தை குடித்துவிட்டு அம்பாளானவள் மீண்டும் இறைவனை நோக்கி சென்று விடுகிறாள் விண்ணுலகத்திற்கு. அழுத குழந்தை பாலை குடித்த பிறகு அமர்ந்திருக்கின்றது. அவருடைய பெற்றோர்களில் அவருடைய தந்தையானவர் வருகிறார். யார் கொடுத்த பால் இது என்று கேட்கிறார். அதனுடைய கடைவாயில் பால் ஒட்டி கொண்டு இருக்கிறது, வழிந்து கொண்டு. யார் கொடுத்த பால் என்று கேட்கிற போது அந்த குழந்தை பேசாமல் இருக்கிறது. யார் கொடுத்த எச்சிப்பாலை குடித்தாய் என்று ஒரு கம்பை எடுத்து அடிக்கப் போகிறார். அப்பொழுது குழந்தையும் யார் கொடுத்தார்கள் என்பதை சொல்வதற்காக அந்த சீர்காழிப்பதி கோபுரத்தை நோக்கி பாடுகிறது. அப்போது அந்த குழந்தை பாடிய முதல் திருமுறையின் முதல் பாடலின் 4 வரிகள் தான் இது. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனைனால்
பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று குழந்தை பாடத் துவங்குகிறது. பாருங்கள், இன்றைக்கி 2 வயது 3 வயது குழந்தைகளாம் நம்ம வீடுகளில் இந்த செல்லை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குதுங்க. யூடியூப்பில் பார்க்குறதுலேருந்து எல்லாமே பார்க்குதுங்க. அதுக்கே நாம் பெருமிதம் படுகிறோம். குழந்தை நடந்து வரும்பொழுது பார்த்து இன்றைக்கி என் குழந்தை நடந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம். 3 வயது குழந்தைக்கு இவ்வளவு இந்த செல்லில் கைபேசியில் தெரியுதேன்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனால் அன்றைக்கு இறைவனை நோக்கி 3 வயது குழந்தையாக பாடிய பொழுது அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு அற்புதத்தை இறைவன் திருஞான சம்பந்தருக்கு கொடுத்திருக்கின்றார். ஆளுடைய பிள்ளை என்று இயற்பெயரில் இருந்த திருஞான சம்பந்தர் திரு என்று உயர்வாகவும் இறைவனோடு சம்பந்தப்பட்டவர் என்பதனால் சம்பந்தர் என்றும் ஞானப்பால் அருந்தியதால் ஞான உபதேசம் பெற்றதுனாலும் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பகுதியில் நாம் இதை பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியில் அவருடைய அற்புதங்களும் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.